ஹலோ, நம்ம இப்போ பார்க்க போகிற சாப்டர் ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 4 வீடியோஸ் மட்டும் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1ஓட ரிமைனிங் இன்ட்ரொடக்ஷன். அப்போ நம்ம என்ன பார்த்தோம், ஒரு குவாடினேட்னா என்ன, ஒரு கிராஃப்ல அதை எப்படி ப்ளாட் பண்ணுறது, பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், பேரலல் டு ஒய் ஆக்சிஸ்னா அதோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து பேசிக் இன்ட்ரடக்ஷன் 2. என்னன்னா ஸ்லோப்னா என்ன, ஸ்லோப்போட ஃபார்ம்னா என்ன, ரெண்டு லைன் இருந்ததுன்னா ரெண்டு லைனுக்கு இடையில ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நாம இப்போ வந்து பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் கோ. கம் ஸ்லோப் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் ரிசல்ட். இப்போ ஸ்லோப்னா என்ன, வாட் இஸ் மீன் பை ஸ்லோப் அப்படின்னு பார்த்தா அந்த லைன் வந்து எவ்வளோ ஸ்டீப்பா இருக்கு, எவ்வளோ வந்து சாஞ்சு இருக்கு, அந்த குவான்டிட்டியை தான் ஸ்லோப் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப சாஞ்சு இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆங்கிள் மேக் பண்ணுமா. இப்ப வந்து இதுதான் குவாடினேட்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த லைன் வந்து இப்படி ஒரு லைன் வந்து இப்படி சாஞ்ச மேனிக்கு இருக்கு. சாஞ்ச மேனிக்கு இருந்தா இங்க ஒரு ஆங்கிள் வருதா. ஸோ இந்த ஆங்கிளை யூஸ் பண்ணி இது எவ்வளவு சாஞ்சு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாமா. ஒரு ஏனியே வந்துட்டு நம்ம செவத்துல சாத்தி வச்சிருக்கோம். ஸோ அது எவ்வளவு சாஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா வந்துட்டு இத்தனை ஆங்கிள் சாஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஆங்கிள் தெரிஞ்சிச்சுன்னா தீட்டாங்கிற ஆங்கிள் எப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ கிளாக் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டைரக்ஷன்ல போகும். நம்ம இங்க டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்றது ஆன்டி கிளாக் வைஸ். பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் வந்து இப்படியே அப்படா போகும். ஸோ அந்த மாதிரி எவ்வளோ ஆங்கிள் இருக்குதுங்கிறது தீட்டா. ஸோ அந்த தீட்டாவோட டேன் வேல்யூ கண்டுபிடிச்சு அதுதான் ஸ்லோப்பு அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ வேற என்ன விதத்துல சொல்லலாம், ரெண்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ ஓவர் சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த y2 மைனஸ் y1 நம்ம சென்டென்ஸ்ல எப்படி எழுதலாம் அப்படின்னா சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ. சில டெக்ஸ்ட் புக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி தான் டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 அப்படின்னு கொடுத்துக்க மாட்டாங்க. அதனோட டெஃபினிஷனா வந்து ஸ்லோப் இஸ் த ரேஷியோ ஆஃப் சேஞ்ச் இன் y வேல்யூ டு த சேஞ்ச் இன் x வேல்யூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் வந்து ஸ்லோப் அப்படின்னாலே வந்துட்டு நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். ரெண்டு பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா இப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ஆங்கிள் கிடைச்சிருந்ததா டேன் ஆஃப் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி அதாவது ஸ்லோப்பை யூஸ் பண்ணி நம்ம என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஸ்லோப், ரெண்டு ஸ்லோப் வந்து ஈக்குவலா இருந்தா, ரெண்டு லைனோட ஸ்லோப்ஸ் வந்து ஈக்குவலா இருந்தா அந்த லைன்ஸை வந்து பேரலல் லைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே இது ரெண்டு ஸ்லோப்போ ரெண்டு லைனோட ஸ்லோப்பை வந்து நம்ம ப்ராடக்ட் பண்ணும் போது ஈக்குவல் டு -1 வந்தா அந்த லைன்ஸை பெர்பெண்டிகுலர் சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா m1 இஸ் ஈக்குவல் டு m2 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல m1 டைம்ஸ் m2 ஈக்குவல் டு -1. இதை எப்படி ரீரைட் பண்ணலாம், m1 இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் m2. ஸோ ஒரு இதோட ஸ்லோப் வந்து இன்னொரு இதோட ஸ்லோப்பை ரிலேட் பண்ணும் போது இட் இஸ் அ நெகட்டிவ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் த அதரா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெண்டு லைனையும் பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. இந்த ரெண்டுக்கு இடையில எவ்வளவு ஆங்கிள் இருக்கு அதை எப்படிப்பா கண்டுபிடிப்ப அப்படின்னா வந்து அதுக்குரிய ஃபார்முலா நம்ம இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப், அதாவது லைன் 1ஓட ஸ்லோப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் இப்படி எடுத்துக்கிறேன். லைன் 1ஓட ஸ்லோப் வந்துட்டு நம்ம கொஞ்சம் பிக்கஸ்டா டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு வந்து லைன் 1ஓட ஸ்லோப் வந்து ஆங்கிள் வந்து α1. அதே இது வந்து லைன் 2ஓட ஆங்கிள் வந்துட்டு α2. ஓகேவா, இந்த ரெண்டு லைனோட இன்பிட்வீன்ல இருக்கிற ஆங்கிள், இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப நான் α2ல இருந்து α1 மைனஸ் பண்ணா போதும். ஓகே, ஸோ இதைத்தான் வந்து நம்ம இங்க பேசியிருக்கோம். ஸ்லோப் ஆஃப் அனதர் லைனை வந்துட்டு tan α2 வச்சுக்கோ. அப்படின்னா ரெண்டு லைனுக்கு இருக்கிற ஆங்கிளை வந்து தீட்டான்னு எடுத்துக்கோ. அந்த தீட்டா எப்படி இருக்கும்னா α2 மைனஸ் α1 தான் இருக்கும், லைக் our figure. ஸோ இங்க வந்து நமக்கு tan ஆஃப் a மைனஸ் b யோட ஃபார்முலா என்னன்னா a minus b over tan of a minus b. ஸோ இங்க நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக்ல tan of a minus b ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம், tan of a minus tan of b
ஓவர் 1 plus tan A tan B இப்படி ஒரு சம் வந்து நம்ம படிச்சிருக்கோம். இப்படி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் இங்க வந்து நம்ம பண்றோம். இங்க tan Aக்கு பதிலா என்ன இருக்கு? tan alpha 1க்கு பதிலா M1, tan alpha 2க்கு பதிலா M2. அதை தான் இங்க வந்து அப்ளை பண்ணிருக்கோம். ஸோ இப்போ அப்படின்னா தீட்டாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? tan inverse of this value. ஸோ இங்க ஏன் அப்சல்யூட் வேல்யூ போடுறோம் அப்படின்னா ஆங்கிள், அதாவது நம்ம ஸ்லோப் அப்படின்னு பார்க்கும்போது எப்பயுமே ஆல்வேஸ் வந்து சாரி இப்போ வந்து நம்ம எதனால அந்த அப்சல்யூட் வேல்யூ யூஸ் பண்றோம்னா நமக்கு அந்த குவாடினேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க வந்து நம்ம அப்சல்யூட் வேல்யூ எடுத்துட்டு அது எந்த குவாடினேட்ல இருக்குங்கிறத நம்ம வந்து குவாடினேட்ல பிளாட் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஆங்கிள் பிட்வீன் த டூ ஸ்ட்ரைட் லைன்ஸ் அதோட ஃபார்முலா என்னங்கிற பட்சத்தில் பார்த்தோம்னா theta is equal to tan inverse of m2 minus m1 over 1 plus m1 m2. ஸோ இதுக்கு அப்சல்யூட் வேல்யூ போடுற ரீசன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து எந்த ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1 நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வரைஞ்ச டயக்ராம்ல பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபா 2 மைனஸ் ஆல்ஃபா 1 தான் இன்பிட். சப்போஸ் சில டயக்ராம்ஸ்ல ஆல்ஃபா 1 மைனஸ் ஆல்ஃபா 2 வந்தா என்ன பண்றது? அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆங்கிள் அதுக்கு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படிங்கும்போது விதவுட் லாஸ் ஆஃப் ஜெனரேட்டர் நம்ம அப்சல்யூட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஸோ அந்த நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த தீட்டா வந்துட்டு எந்த குவாட்ரண்ட்ல இருக்குங்கிறத பார்த்து நம்ம தீட்டாவை வந்து மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தது வந்து 3 டேட்டா பார்த்துருக்கோம். ஒரு டேட்டா என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்லோப்போட ஃபார்முலா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டா வந்து ms equal tan தீட்டா. அதுக்கு பிறகு இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து சேஞ்ச் இன் ஒய் வேல்யூ மைனஸ் பை சேஞ்ச் இன் எக்ஸ் வேல்யூ. அப்புறம் வந்து ரெண்டு ஸ்லோப் ஈக்குவலா இருந்தா அந்த லைன்ஸை பேரல்னு சொல்லலாம். ரெண்டு ஸ்லோப்போட ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு -1 இருந்தா அந்த லைன்ஸை பெர்பெண்டிகுலர்னு சொல்லலாம். ரெண்டு லைனுக்கு இடையில இருக்கிற ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். அதனோட ஃபார்முலா tan inverse of m2 minus m1 over 1 plus m1 times m2. இந்த 3 ஃபார்முலாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இது இப்போ இந்த ஃபார்முலாஸ் இந்த டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணி தான் அடுத்து வரக்கூடிய சம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.